இந்த மண்ணின் மகா கலைஞன் பாரதி ராஜா மறைந்து விட்டார். தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கிக் கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞன். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கிக் கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. அந்த வத்தலக்குண்டு அருகே உள்ள காற்றோடு, வத்தலக்குண்டு அருகே உள்ள காற்றோடு, தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சம் உள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும்
அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.